வணக்கம் நண்பர்களே. நேற்று ஒரு ஓவல் ஆஃபீஸ்லேருந்து ஒரு முக்கியமான அறிவிப்பு டொனால்ட் ட்ரம்ப் கிட்ட வந்திருக்கு. நெதன்யாகுவும் டொனால்ட் ட்ரம்பும் சந்திப்புக்கு அப்புறம் காசா போர் நிறுத்த சம்பந்தமாக முக்கியமான முடிவு எடுத்திருக்கிறதா அறிவிச்சிருக்காரு டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள். இதை பற்றியான முக்கியமான செய்திகளை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம வீடியோ யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் நேற்று நெதன்யாகு அவர்களை சந்தித்து விட்டு இரண்டு பேரும் பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தினாங்க. அதில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் என்ன பேசியிருக்கார் அப்படின்னா, காசா போருக்கான முடிவு திட்டத்தை ஒப்புக்கொண்டதாக அறிவித்துள்ளனர். ஆனால் இந்த திட்டம் ஹமாஸ் ஏற்குமாங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்வி. என்ன இதில் முக்கியமாக 20 அம்ச திட்டங்கள் உள்ள இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, காசா பகுதியில் சீஸ்பயர் இமிடியேட்டாக சீஸ்பயர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. மனிதாபிமான உதவிகளை பாதுகாப்பாக அனுப்புவதற்கு இஸ்ரேல் முன்னெடுக்கும், அதாவது ஏற்பாடுகளை முன்னெடுக்கும் அப்படிங்கிறாங்க. போருக்கு பின் காசா நிர்வாகத்திற்கான புதிய முறையை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. காசாவை இது வரைக்கும் ஹமாஸ் ஆண்டுகிட்டு இருந்தாங்க. இது இனி முடியாது. அதனால இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அரபு நாடுகளினுடைய பிரதிநிதிகள், சர்வதேச அமைப்பு இதெல்லாம் சேர்ந்து ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி இவங்க தான் காசாவை இனி அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. ஹமாஸோட ஆயுதங்கள் கலைந்து ஹமாஸை டோட்டலாக மிலிட்டரைஸ்டாக மாற்றணும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. இது எல்லாமே ஹமாஸ் ஒத்துக்குமா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்வி. இது மட்டும் இல்லாமல் சில சிக்கல் மற்றும் சந்தேகங்கள் இதில் ஏற்படுது. என்ன அப்படின்னா, ஹமாஸ் இந்த நிபந்தனைகளை ஏற்குமா என்பதில் மிகப்பெரிய கொஸ்டின் மார்க்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி காசா மக்களின் வாழ்வாதார பிரச்சனைகள், மறுசீரமைப்பு மற்றும் பாதுகாப்பு ஆகியவை இன்னும் மிகப்பெரிய கேள்விகளாக இருக்குது. இது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு தெரியல. ஏன்னா ஏற்கனவே ட்ரம்ப் என்ன அறிவிச்சிருந்தாருன்னா, காசாவில் இருக்க எல்லாரையும் வெளியாக்கிட்டு அந்த டெமாலிஷன் சைட்டு மாதிரி இருக்க நாங்கள் கிளியர் பண்ணிட்டு ரிசார்ட் கட்ட போகிறோம்னு சொன்னவர் தான் அமெரிக்க அதிபர். சில அரபு நாடுகள் ட்ரம்ப் நெதன்யாகு கூட்டு திட்டத்தை இஸ்ரேல் பக்கம் இருக்கிறதா குற்றம் சாட்டப்படலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. காரணம் என்ன, எல்லாருமே இதை ஏற்றுப்பாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் அப்படின்னு சொல்கிறாங்க. இது உலகளாவிய தாக்கம் என்ன ஏற்படுத்தும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அமெரிக்கா தன் முன்னிலை தூதரக, அதாவது நாங்கள் தான் சீஸ் ஃபயர் பண்ணுறேன், நான் நோபல் பிரைஸுக்கு எலிஜிபிளான ஆளுன்னு ட்ரம்ப் சொல்லிட்டு இருக்காருல, அதை இந்த ஒரு அறிவிப்பின் மூலமாக முன்னெடுக்கிறார் அப்படின்னு நாம மக்கள் சொல்கிறாங்க. இஸ்ரேல் தன் பாதுகாப்பு உத்தரவுகளை உறுதி செய்ய விரும்புகிறது. பாலஸ்தீன மக்களுக்கு இது உண்மையில் அமைதி கொண்டு வருமா அல்லது இன்னொரு அரசியல் முயற்சியா என்பதை காலமே பதில் சொல்லும். இந்த 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 முடிவு ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா உண்மையாகவே பாலஸ்தீனத்தில் அமைதி திரும்புமா, காசாவில் அமைதி திரும்புமா, மெயினாக அரபு நாடுகளில் இது இந்த ஒரு சீஸ்பயர் அறிவிப்புங்கிறது எந்த அளவுக்கு இதை முன்னெடுக்கும், ஒரு அமைதி திரும்ப வரிய சூழ்நிலை ஏற்படுமா. இன்னைக்கு உலகமே போரால சூழ்ந்துட்டு இருக்க சமயத்தில் டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த அறிவிப்பு எப்படி இருக்கு, இது ஒன் சைடடா இருக்கா, காசா மக்களுக்கும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிலான இவங்களுடைய ஒப்பந்தங்கள் இருக்கா அப்படிங்கிறது இனி வரக்கூடிய காலங்கள் மட்டும்தான் தெரியும். டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா, 72 ஹவர்ஸ் கெடு அறிவிச்சிருக்கிறதா தகவல் வருது. அதுக்குள்ள ஹாஸ்டேஜஸை வெளியாக்கணும். அதாவது என்ன அப்படின்னா, அவங்க ஹமாஸ் இஸ்ரேலியர்களை ஹாஸ்டேஜா உள்ள அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருக்காங்க, பிணைய கைதிகளாக உள்ள வச்சிருக்காங்க. அதை 72 மணி நேரத்துக்குள்ள வெளியாக்கணும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. இதில் நிறைய இறந்துட்டாங்க, டெட் பாடிஸ் வேற இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஹாஸ்டேஜஸ் நிறைய இறந்தவர்களும் இருக்கிறார்கள், பாடியையும் எங்கள்கிட்ட ரிட்டர்ன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காப்புல. நீ 72 மணி நேரத்துக்குள்ள செய்யலைன்னா மிகப்பெரிய பின்விளைவுகளை சந்திக்க நேருங்கிற மாதிரி ஒரு த்ரெட்டனான ஒரு அறிவிப்பையும் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் நேற்று செய்தியாளர் சந்திப்பில் சொல்லியிருக்காப்புல. இது எந்த அளவுக்கு சாத்தியப்படும் அப்படிங்கிறது தெரியல. ஆனால் அவரோட அறிவிப்பில் என்ன சொல்றாரு அப்படின்னா, இது சவுதி அரேபியா, கத்தாரோட அமீர், சவுதி அரேபியா கிங்கு, ஜோர்டான் கிங்கு, டர்க்கியோட அதிபர், இது மாதிரியான பாகிஸ்தானுடைய பிரதமர் மற்றும் பாகிஸ்தானுடைய ஆர்மி சீஃப், இவங்க எல்லாருடைய சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க. என்னுடைய இந்த முடிவுக்கு, இந்த முன்னெடுப்புக்கு இவங்களுடைய ஆதரவு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காப்புல. உண்மையிலேயே இவங்களுடைய ஆதரவு இருக்கா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. இந்த அறிவிப்பு இப்படி வெளியாகிட்டு இருக்கு. உண்மையாகவே சீஸ்பயர் நடந்து இந்த மக்களுக்கு ஒரு அமைதி ஏற்பட்டுச்சு அப்படின்னா உலகத்துக்கே நல்லது அப்படிங்கிறது தான் உண்மை. காரணம் ஏன் அப்படின்னா,
இந்த அரபு நாடுகளில் ஒரு நிச்சயமற்ற தன்மை வந்து ரொம்ப நாளாகவே நிலவிக்கிட்டு இருக்கு. இது வந்து அடுத்த கட்ட போருக்கு வந்து கொண்டு போயிருமோ அப்படிங்கிற அளவுக்கான ஒரு பயத்தில் தான் வந்து உலக நாடுகளே இருக்காங்க. காரணம் என்ன, அரபு நாடுகளில் நடக்கக்கூடிய எந்த ஒரு கான்ஃப்ளிக்ட்டுமே உலக அளவில் பொருளாதாரத்தை பாதிக்கும். காரணம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த குரூட் ஆயில் உற்பத்தி, ஆயில் பெட்ரோலியம் சப்ளை செயின் வந்து மிகப்பெரிய அளவில் பாதிக்கும். இன்னைக்கு வந்து இந்தியா, சீனா போன்ற நாடுகள் வந்து ரஷ்யா கிட்ட இருந்து பெட்ரோலிய பொருட்களை இறக்குமதி பண்ணிக்கிட்டு இருந்தாலும் உலக அளவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரபு நாடுகள் தான் மிகப்பெரிய அளவில் இந்த பெட்ரோலிய ஏற்றுமதி வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல இவங்களுக்கு ஏதாவது ஒரு அசம்பாவிதங்கள் அரபு நாடுகளில் ஏற்பட்டுச்சுன்னா இது ஒட்டுமொத்த உலக பொருளாதாரத்தை பாதிக்கக்கூடிய அளவில் இருக்கும் அப்படிங்கிறதா உண்மை. இது வந்து ஒரு முக்கியமான முடிவாக உலக நாடுகள் வந்து கவனிச்சாலுமே இது எந்த அளவுக்கு சாத்தியம், இதை காசால இருக்க ஹமாஸ் வந்து ஏற்றுப்பாங்களா, முதல்ல இஸ்ரேல் வந்து இதை கடைப்பிடிப்பாங்களா, ஏதாவது வந்து அது என்னன்னா இஸ்ரேலுடைய இராணுவம் வந்து கட்டம் கட்டமாக வந்து காசாவை விட்டு வெளியேறும் அப்படின்லாம் அறிவிச்சிருக்காங்க. இது உண்மையாகவே வந்து இஸ்ரேல் ஃபாலோ பண்ணுமா? இது வரைக்கும் அவங்க ஏற்கனவே அதாவது ஒத்துக்கிட்ட விஷயங்களை வந்து இஸ்ரேல் ஃபாலோ பண்ணியிருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நான் வந்து வரலாறு. அதனால இரண்டு தரப்புமே வந்து உண்மையாகவே இந்த ஒப்பந்தத்தை வந்து ஃபாலோ பண்ணுவாங்களா, அக்ரி பண்ணி ரெண்டு தரப்புமே வந்து ஒரு சுமூகமாக செல்வாங்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் தான். இது மெயினாக வந்து ஹமாஸ் ஏற்றுக்குமாங்கிறது மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் மக்களே. இது என்ன நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு இந்த 2 ஸ்டேட் சொல்யூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இரு நாடு சொல்யூஷன் தான் உலக நாடுகளே வந்து வரவேற்கிறாங்க. அந்த அளவில் இந்த ஒரு சுமூகமான ஒரு தீர்வு ஏற்பட்டு இந்த சீஸ்பயர் உண்மையாகவே வந்து அமல்படுத்தினாங்க அப்படின்னா உலக நாடுகளுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்கும், ஒரு மிகப்பெரிய ஒரு ரிலீஃப் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா இது வந்து ரொம்ப காலமாக வந்து இந்த பிரச்சனை போயிட்டே இருக்கு. உலக நாடுகளே அமைதியின்மையில் இருந்துகிட்டு இருக்கு. தற்சமயத்துக்கு உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய 2 கான்ஃப்ளிக்ட்னு பார்த்தீங்க அப்படின்னா இஸ்ரேல் ஹமாஸ் வார், யுக்ரைன் ரஷ்யா வார். இது ரெண்டுமே வந்து எண்ட்லெஸ்ஸாக போயிட்டே இருக்கு. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இஸ்ரேல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட சுற்றி இருக்க எல்லா நாடுகளுடைய பகைமையை வளர்த்துட்டாங்க. லெபனானில் அட்டாக்கு, ஈரானில் அட்டாக்கு, கத்தாரில் அட்டாக், அதாவது அவங்க வந்து இது வரைக்கும் ஜோர்டானில் வரைக்கும் அட்டாக் பண்ணியிருக்காங்க, ஏமனில் அட்டாக் பண்ணியிருக்காங்க. அதனால வந்து இந்த ஒட்டுமொத்த இந்த நாடுகள் அரபு நாடுகளே வந்து ஒரு அமைதியின்மையாக இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. சமீபத்தில் வந்து இஸ்ரேலுடைய கத்தாரில் நடந்த அந்த ஜோகாவில் நடந்த அட்டாக்குக்கு அப்புறம் ஒரு இஸ்லாமிய நாடுகள்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு கூட்டமைப்பை நாம் உருவாக்கணும், எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும், நமக்கு ஒரு நேட்டோ மாதிரியான அமைப்பு வேணும் அப்படிங்கிற அளவுக்குலாம் வந்து அவங்க யோசிக்கிற அளவுக்கு ஆணிச்சு இந்த அட்டாக் அப்படிங்கிறது, இஸ்ரேலுடைய இந்த தாக்குதல் அப்படிங்கிறது. இந்த ஒரு பீஸ் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது செயல்படுத்தினாங்கன்னா உலக நாடுகளுக்கே ஒரு ரிலீஃபாக இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. இன்னும் வரக்கூடிய காலங்களில் இது வந்து எந்த அளவுக்கு இதை முன்னெடுக்கிறாங்க, ஹமாஸ் எந்த அளவுக்கு இதை வந்து அக்ரி பண்ணி ஹாஸ்டேஜ் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இன்னொரு 2 நாட்களில் தெரிஞ்சிடும். காரணம் என்ன, 72 hours சொல்லியிருக்காங்க. ஒரு 3 நாட்களுக்குள் இது வந்து எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவுடன் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.